வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறோம். அந்த வகையில் இன்று நாங்கள் பார்க்க போகும் விடயம் திருமணத்திற்கு முன்னரான உளவளத்துணை. திருமணத்திற்கு முன்னரான உளவளத்துணையின் அவசியம் என்ன? உண்மையிலே திருமணத்திற்கு முன்னரான உளவளத்துணை கணவன் மனைவி இருவருக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஏனென்றால் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாகும். ஆகவே இந்த புரிதலுக்கு வித்திடுவதாக இந்த உளவளத்துணை செயற்பாடு அமைந்து காணப்படுகிறது. அடுத்து இருவருக்குமான தேவைகள் எவ்விதம் அமையப் போகிறது? ஓர் குடும்பத்தில் ஏற்பட போகும் சவால்கள் என்ன? அப்படியான சவால்கள் மூலமாக சில சச்சரவுகள் வரும்போது எவ்விதம் அதை முகாமை செய்து கொள்ளலாம்? கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல தொடர்பாடலை தூண்டக்கூடியது. நல்ல தொடர்பாடல் என்பது என்ன? உண்மையில் நல்ல தொடர்பாடல் இல்லாமையால் தான் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உருவாகி அது விவாகரத்து வரை சென்றடையக்கூடியதாக. உதாரணமாக, மனைவி கணவனை பார்த்து இவ்வாறு கூறுகிறாள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் இப்போதெல்லாம் எனது பேச்சை கவனிப்பதே இல்லை. இந்த கருத்தமைவு கணவனை எவ்விதம் சென்றடைகிறது? இதற்கான மறுமொழியாக கணவன் என்ன கூறுகிறான்? எப்படி கூறினால் சிறப்பாக அமையும்? யாரும் இப்போது என் பேச்சை கேட்பதே இல்லை என்று கூறிய மனைவியிடம் கணவன் எவ்வாறு பதிலளிக்கிறான் என்றால், ஏன் நான் இப்போது நீ பேசும் விடயங்களை கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறேன், அல்லது எனக்கு என்ன செவிடா, நீ பேசும் விடயங்கள் கேட்கவில்லையா? அப்படியான ஒரு மறுமொழியை அவன் கூறுகிறான். உண்மையில் இந்த வாக்கியத்தின் மூலம் மனைவி கூற விளைவது என்ன எனும் உள்ளர்த்தத்தை கணவன் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். அவள் ஏதோ ஒரு தகவலையோ அல்லது ஒரு விடயத்தையோ தன் கணவனிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறாள். அதற்கு தன் கணவன் ஓரிடம் ஒதுக்கி அவளது கருத்துக்களை செவிமடுக்க வேண்டும் என்பதே அவளது அவா. அதற்கான ஓர் கேள்வியாகவே இந்த கருத்து அமைந்து காணப்படுகிறது. அதை தன் கணவன் எவ்விதம் விளங்கிக் கொள்கிறான்? இப்படி இந்த வாக்கியத்தின் கருத்தை கணவன் புரிந்து கொள்வானேயானால் இருவருக்கும் இடையான தொடர்பாடலானது மிகவும் வலுப்பெற்றதாக அமையும். அடுத்து, கோபம் வரும்போது அதனை எவ்வாறு முகாமை செய்வது என்பதற்கான கற்றல் இருவருக்கும் இடையே வழங்கப்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. இந்த இடத்தில் தான் விட்டு கொடுப்பு என்னும் ஒரு விருட்சம் பரிணமிக்கின்றது. எப்படி விட்டு கொடுப்பது? வாக்குவாதம் ஒன்று நிகழ்கிறது என்றால் அதை எப்படி கையாள்வது? அதிலிருந்து எவ்வாறு சுமூகமாக நகர்ந்து செல்வது? இப்படி பார்ப்போம். இருவருக்கிடையில், கணவன் மனைவி இருவருக்கிடையில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த இடத்தில் மனைவி சொல்கிறாள், மன்னித்து கொள்ளுங்கள், என் மீது தான் தவறு உள்ளது. இப்படியான சொல்லாடல் அந்த இடத்தில் பிரயோகிக்கப்படும் போது அடுத்த கேள்விக்கான தேவை அங்கே இல்லாம போகிறது. இப்படியான சில உத்திகளை பயன்படுத்துறது ஓர் சண்டையோ ஓர் பிரச்சனையோ சுமூகமான முறையில் கையாளக்கூடிய ஒரு நுட்பமாக அமைகிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட நுட்பங்கள் காணப்படுகிறது. உளவளத்துணை மூலம் வாழ்க்கையில இலக்குகளை எப்படி திட்டமிட்டு கொள்வது? எவ்வாறான இலக்குகளை வாழ்க்கையில் திட்டமிட போகிறோம்? எதிர்காலத்தை பற்றி என்ன செய்ய போகிறோம்? இப்படியான பல்வேறுபட்ட அம்சங்கள் கலந்து ஆலோசிக்கப்படுது. இவருக்குமான தனிப்பட்ட சுதந்திரத்தை புரிந்து கொண்டிருத்தல் மிகவும் முக்கியமானதாகும். ஒரு பாடல் ஒன்று அழகாக காட்டப்பட்டுள்ளது. தனிப்பட்ட சுதந்திரம் எனும் போதுதான் எனக்கு அந்த பாடல் ஞாபகம் வருகிறது. ஆதிக்கம் வேண்டாமே, ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருவருக்கிடையில் அவசியம் இருக்கட்டும். எப்படிப்பட்ட அருமையான வரிகள்! உண்மையிலே இப்படியாக அன்பையும் புரிந்துணர்வையும் இருவரும் பரிமாறும் வகையிலே இந்த உளவளத்துணை செயற்பாடுகள் காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த திருமணத்திற்கு முந்தைய உளவளத்துணை ஆனது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது.